இப்போது நான் அந்த அறிக்கைக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்த டிஸ்கஷனில் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிட்டோம். ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் கேள்வி கேட்க பார்த்து தென் அண்ட் தேர் நாங்கள் சொல்லிட்டேன் எல்லா விஷயங்களும். சரி, கன்சாலிடேட் பண்ணி ஒரு நாட் மோர் தென் 10 to 15 minutes, ஏன்னா ஆல்ரெடி கெட்டிங் லேட். ஐ வில் கன்க்ளூட் வெரி சூன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது அரசின் முதல் வரவு செலவு திட்டத்தை இந்த பேரவையின் முன் வைக்கும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையிலே ஒரு வெற்றி பட்ஜெட் ஆகும். இந்த பட்ஜெட் மூலம் நிதி ஒருங்கிணைப்பு மற்றும் சீர்திருத்தங்களை, பொதுநல நடவடிக்கைகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பான புதிய அறிவிப்புகளுடன் சமநிலைப்படுத்தியுள்ளோம். திருத்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற இந்த சபையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒன்றிய அரசால் வழங்கப்படும் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு நியாயமான பங்கு கோரும் தீர்மானத்திற்கு முழு மனதுடன் ஆதரவளித்து இந்த சபைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக இந்த பேரவையின் மாண்புமிகு உறுப்பினர்கள் எழுப்பிய ஒவ்வொரு கருத்தையும் நான் மிக கவனமாக கேட்டேன். இன்று எனது உரையின் மூலம் மாண்புமிகு உறுப்பினர்கள் எழுப்பிய கருத்துக்களை பற்றி நான் பதில் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி, மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் SOTR 2,29,579 கோடி ரூபாயிலிருந்து 2,26,870 கோடி ரூபாயாக ஏன் குறைக்கப்பட்டது என்பதாகும். வரி வருவாயில் சரிவு ஏற்பட்டிருந்தும் செலவினம் எவ்வாறு அதிகரித்து உள்ளது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜூன் மாதத்தில் நாங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின் மீது இந்த மாண்புமிகு பேரவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். கடந்த 2 நிதியாண்டுகளில் 2024-25 மற்றும் 2025 மற்றும் 2026 மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சி 8% குறைவாக இருந்தது என்பது நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதே சமயம் முந்தைய அரசு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 19% வளர்ச்சி விகிதத்தை கருதியிருந்தது. இந்த வளர்ச்சி விகிதம் அடைய முடியாது என்றும், வழக்கமான வணிக சூழலில் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் 12% மீதான மாடரேட் வளர்ச்சி மட்டும் சாத்தியம் என்றும் நாங்கள் ஏற்கனவே வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம். இந்த 12% வளர்ச்சியை கருத்தில் கொண்டால் மாநில சொந்த வரி வருவாய் 2.15 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். இதற்கு மேல் அரசு கொண்டு வந்த பல்வேறு வரி வருவாய் பெருக்கும் நடவடிக்கைகளால் ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் மெஷர்ஸ் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயில் அரசிற்கு மொத்தமாக 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். GSTயில் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் மற்றும் ஆடிட் பதிவுத்துறையில் ஃபேஸ்லெஸ் பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அனாமலிஸ், மோட்டார் வாகனங்கள் வரியில் ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ் மற்றும் ரெவிஷன் ஆஃப் யூசர் சார்ஜஸ், மது உற்பத்தியாளர்கள் மீதான கூடுதல் சிறப்பு கட்டணம், அடிஷ்னல் ப்ரிவிலேஜ் ஃபீஸ் போன்ற எங்கள் அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதன் மூலம் நாம் எதிர்பார்த்த வரி வருவாய் வளர்ச்சி அடைய முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி என்னவெனில், இந்த அரசு செலவினத்தை குறைப்பதாக கூறிக்கொண்டு 12,000 ரூபாய் அளவுக்கு செலவினம், 18,000 கோடி ரூபாய் அளவிற்கு மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்களை தலைப்பில் செலவினம் அதிகரித்து உள்ளது ஏன்? நமது அரசு ஒன்றிய அரசின் BBGramஜி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 12,643 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் தமிழ்நாடு PDCL லாஸ் ஃபண்டிங்க்கு 5,000 கோடி ரூபாய், ஃபார்ம் லோன் வேவர்ஸுக்கு 5,932 கோடி ரூபாய்,
200 யூனிட்டுக்கு நோ காஸ்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு 1545 கோடி ரூபாய் என மொத்தமாக மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் தலைப்பின் கீழ் 18,000 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு அளித்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் இடைத்தரகர்களுக்கு சென்று வீணான செலவினத்தையும் திட்ட அனுமதியில் நிலவி வந்த ஊழல் ஆகியவற்றை இந்த அரசு நிறுத்தியிருப்பதாக கூறியுள்ளது. பொதுநல செலவினத்தை குறைக்க இந்த அரசு ஒருபோதும் எண்ணியவில்லை. உண்மையில் இந்த அரசு பொதுமக்களுக்கு பயனளிக்கும் புதிய திட்டங்கள் பலவற்றை அறிவித்துள்ளது. எனவே இந்த செலவினம் வருவாய் செலவின தலைப்பில் அதிகரித்து உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி போன்ற துறைகளுக்கான ஒதுக்கீடுகள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது திருத்தப்பட்ட வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஏன் குறைந்து உள்ளன என்பதாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஒப்பீடு தவறான அடிப்படையில் அமைந்துள்ளது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது பதவி விலகியிருந்த அரசு தயாரித்த மதிப்பீடை அன்றி செலவிடப்பட்ட தொகை அல்ல. சரியான ஒப்பீடு என்பது கடந்த ஆண்டின் செலவினமே. சென்ற நிதியாண்டில் 2025-26 பள்ளி கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 42,351 கோடி ரூபாய். ஆனால் இடைக்கால மதிப்பீடு 2026-27 48,531 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 6,180 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 44,527 கோடி ரூபாய். உண்மை செலவு ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 2,176 கோடி ரூபாய் அதிகம். எனவே இந்த ஒதுக்கீடு நிகழ்கால தேவைகளின் அடிப்படையிலும் கடந்த கால செலவு முறைகளின்படி அமைந்துள்ளது. மேலும் சென்ற நிதியாண்டில் 2025-26 உயர்கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 7,454 கோடி ரூபாய். இடைக்கால மதிப்பீடு 2026-27 8,504 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 1,050 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 2026-27 8,374 கோடி ரூபாய். உண்மை செலவை ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 920 கோடி ரூபாய் அதிகம். எனவே இது ஒதுக்கீடு குறைப்பு அல்ல, ஊதியம் உள்ளிட்ட உறுதியளிக்கப்பட்ட செலவினங்களுக்கான மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு சரி செய்யும் திருத்தமாகும். இதை கணக்கிட்டு நேர்மையான அடையாளமே தவிர கல்விக்கான முன்னுரிமை குறைப்பு அல்ல. எந்த பள்ளி கல்வி திட்டமோ அல்லது உயர்கல்வித்துறையின் திட்டமோ நமது அரசால் நிறுத்தப்படவில்லை. நடைமுறை உள்ள திட்டங்கள் அனைத்தும் தொடர்வதுடன் பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி பள்ளிகள், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், தமிழ்நாடு சுடர் உள்ளிட்ட புதிய முன்முயற்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு திருத்த நிதிநிலை அறிக்கைக்கும் இடையே ஒதுக்கீடுகளை திருத்துவது தமிழ்நாட்டில் புதிதல்ல. மாறாக இது நடைமுறை முந்தைய அரசும் பின்பற்றியுள்ளது. அதுக்கு ஒரு சான்றா சில விஷயங்கள் சொல்லிடுறோம். 2021-22 பள்ளி கல்வியில் இடைக்கால ஒதுக்கீட்டில் அப்போது ஏடிஎம்கே அவங்க இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ 34,181 கோடி ரூபாய்ன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் என்ன பண்ணுறாங்க, 32,599 கோடின்னு சொல்கிறாங்க. மாற்றம் என்ன வருது, குறைவு எவ்வளோ வருதுன்னா 1,582 கோடி. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வியில் 2021-22 உயர்கல்வியில் இடைக்கால ஒதுக்கீட்டில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டு போனது 5,478 கோடி. அதே திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் 5,369 கோடி. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா
திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் 109 கோடி. அதாவது 2021 ஆண்டு பதவியேற்ற அரசு தனது முதல் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 2021-22 பள்ளி கல்விக்கான ஒதுக்கீட்டை 1582 கோடி ரூபாய் அளவுக்கும் உயர்கல்விக்கான ஒதுக்கீட்டை 180 கோடி ரூபாய் அளவுக்கும் குறைத்தது. அப்போது அது யதார்த்தமான மதிப்பீடு என்று விளக்கப்பட்டது. அது கொள்கை அடிப்படை இப்போது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே கொள்கை அடிப்படையை இப்போதும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இம்முறை குறைப்பு உண்மை செலவினத்தை மேலே நிற்கிறது என்பது கூடுதல் சிறப்பு அம்சம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.